நடக்கான வீடியோ தாங்க இருக்குது. வீடியோ வந்து சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு தாங்க சொல்லணும். மாறனை வந்து இந்த கேஸ்லேருந்தே காப்பாற்றுறாங்க நம்ம வீரா அப்படி தாங்க சொல்லணும். அதெல்லாம் பார்க்குறோம். சேனலை மட்டும் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க. ஃபஸ்ட்டு எடுத்த உடனே வந்து ஆட்டோவில் வந்து அந்த ஐ விட்னஸை கூட்டு போகிறாங்களே, யாருமே ஆளே இல்லாத ஏரியாவில் போய் ஆட்டோவை நிப்பாட்டிடுறாங்க. அதுக்கு வந்து அவன் வந்து சொல்லிகிட்டு இருக்கான், என்ன மேடம் இங்கேயே நிப்பாட்டிட்டீங்க, நான் போக வேண்டிய இடம் வேறு எங்கேயோ இருக்குது, இங்கே நிப்பாட்டிக்கிட்டு இருக்கீங்களே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. வீரா வந்து எதுவுமே பேசாமல் இறங்குறாங்க. இறங்கினோடனே மாஸ்க்கை கலட்டுறாங்க. கலட்டினோடனே அவன் பயந்துடுறான். என்ன எதிர்பார்க்கலையில, நான் தான் ஆட்டோ ஓட்டிகிட்டு வருவேன்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கலையில அப்படின்னு சொல்லிட்டு வீரா வந்து சொல்லிட்டு இருக்காங்க. மேடம் இங்கே பாருங்கள், தேவையில்லாமல் இப்படிலாம் பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா நான் போலீஸ் ஸ்டேஷனில் போய் சொல்லிடுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. போய் சொல்லு, நானும் போய் சொல்லுவேன். நீங்கள் ஃபோனில் பேசுனது, காசு வாங்கினது எல்லாத்தையும் நான் போய் சொல்லவா? இப்போ நான் என்ன கேட்க போகிறேன்னு உனக்கே தெரியும். அது தெரிஞ்சுக்கிட்டு நீயே என்கிட்ட அந்த உண்மையை சொல்லிடு, உன்னை விட்டுருவேன். இல்லைன்னு வச்சுக்கோமே அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வீரா வந்து மிரட்டிக்கிட்டு இருக்காங்க. ஐயையோ வசமாக வந்து இந்த அம்மா கிட்ட வந்து மாட்டிக்கிட்டோமே, இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து யோசிச்சுக்கிட்டு இருக்கான். சரி இதுக்கு மேலே வந்து பொறுமையாக இருந்தால் சரிப்பட்டு வராது. அவங்க அக்கா வந்து மாட்டி விட்டுட்டு இந்த இடத்த விட்டு காலி பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு, மேடம் இது எல்லாமே பண்ண சொன்னது உங்கள் குடும்பத்து ஆளுக தான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. என்னது எங்கள் குடும்பத்தில் இருந்தா யார் அது அப்படிங்கிற மாதிரி கேட்டவொடனே, எல்லாமே கண்மணி தான், உங்கள் அக்கா தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து ஓடிடுறாங்க. இங்கிட்டு பார்த்தா வீராவுக்கு வந்து யோசனை ஆயிடுது. ஆட்டோவில் வந்து யோசிச்சுக்கிட்டே வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்து மாடியில் நின்று யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. எல்லாத்துக்கும் காரணம் கண்மணி தான் சொல்கிறாங்க. கண்மணியை செஞ்சதெல்லாம் யோசிச்சு பார்க்காங்க. உத்தராட்ச கொட்டை எடுத்து கொண்டு வந்து நம்ம அவங்களோட ரூமில் வச்சது, அதுக்கடுத்து வந்து அங்கே கோர்ட்டில் வந்து எனக்கு டவுட் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்கள்ல, இந்த அவங்க அண்ணனோட இறப்பில் அதுக்கடுத்து வந்து எல்லாத்தையுமே வந்து கனெக்ட் பண்ணி பார்க்காங்க. கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது இது வந்து கண்மணி தான் செஞ்சிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பிளான் வந்து பயங்கரமாக போடுற மாதிரி போட்டுட்டாங்க. அந்த பிளானை போட்டவொடனே முடிஞ்சிருச்சு. அந்த பிளான் முடிஞ்சவொடனே வக்கீல் வந்து வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்தவொடனே என்ன சார் அப்படிங்கிற மாதிரி வந்து ராமச்சந்திரன் வந்து கேட்காங்க. சொல்லுங்கள் சார் என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு ராமச்சந்திரன் கேட்டவொடனே, சார் உங்கள் குடும்பத்தில் உள்ள எல்லாத்தையுமே கூப்பிடுங்க, ஒரு நல்ல செய்தி வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. என்ன நல்ல செய்தி அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே எல்லாருமே வந்துடுறாங்க. வந்தவொடனே இனிமேல் இந்த கேஸுக்கும் நமக்கும் எந்த சம்மந்தம் கிடையாது, எந்த பிரச்சனையும் வராது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. என்ன சொல்கிறீங்க, தீர்ப்பு வழங்கிட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு வள்ளி வந்து கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அம்மா இந்த கேஸையே க்ளோஸ் பண்ண போகிறாங்கம்மா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. என்ன சொல்கிறீங்க, எனக்கு ஒன்றுமே புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு ராமச்சந்திரன் வந்து கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆமாம் சார், எல்லாத்தையுமே வந்து க்ளோஸ் பண்ண போகிறாங்க. அதாவது வந்து அந்த பொண்ணு வீட்டிலேருந்தே வந்து இந்த கேஸை வந்து இனிமேல் நடத்த வேண்டாம், எங்களுக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது, அதனால் அந்த கேஸை வந்து நிப்பாட்டுங்கன்னு சொல்லிட்டு ஸ்டே ஆர்டர் வாங்கிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. என்ன சொல்கிறீங்க, யார் ஸ்டே ஆர்டர் வாங்கினது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஷாக் ஆகிக்கிட்டு இருக்காங்க. எல்லாருமே வந்து நம்ம யோசிச்சுக்கிட்டு இருந்தோம், நம்ம வீரா இல்லைன்னா அவங்க தான் வாங்கியிருப்பாங்கன்னு சொல்லிட்டு. கடைசியில் பார்த்தா கண்மணி தான் வாங்கியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வக்கீல் வந்து சொல்கிறாங்க. அதை கேட்டவொடனே எல்லாத்துக்குமே சந்தோஷமாயிருது. வள்ளி வந்து துள்ளி குதிக்க ஆரம்பிச்சிடறாங்க. கண்மணி நீயா, நான் நம்பவே இல்லை நீ இப்படி பண்ணுவேன்னு சொல்லிட்டு. எப்படியோ ஏன்னா மாறன் வந்து ஜெயிலுக்குள்ளே போயிடுவான், அரெஸ்ட் பண்ணிடுவாங்கன்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன், எப்படியோ வந்து நீ இப்படி பண்ணிட்டே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. வக்கீல் வந்து சொல்கிறாங்க, சார் என்ன சார் வீட்லேயே நம்ம வந்து இப்படி ஒரு இதை வச்சுக்கிட்டு நம்ம போய் வெளியில் போய் அலைஞ்சிக்கிட்டு இருந்தோமே, இது தெரிஞ்சிருந்தால் முன்னாடியே நம்ம வந்து ஸ்டே ஆர்டர் வாங்கியிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வக்கீல் வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க. உடனே எல்லாருமே வந்து நீ தான் வாங்கினியா கண்மணி, நீ தான் வாங்கினியா அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே கண்மணிக்கு வந்து வேறு என்ன பேசுனே தெரியல. ஆமாம் நான் தான் வாங்கினேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒத்துக்கிறாங்க. ஆனால் அவங்க வாங்கலை. உண்மையாக வாங்கினது யாருன்னு பார்த்தா வீரா தான் வந்து கண்மணியோட கையெழுத்தை போட்டு ஸ்டே ஆர்டர் வாங்கியிருப்பாங்க. அது வந்து நம்ம கண்மணிக்கு தெரியாது. ஆமாம் ஆமான்னு சொல்லி குழப்பத்திலே சொல்லிகிட்டு இருப்பாங்க. அப்போ வந்து ராமச்சந்திரன் வந்து சொல்லுவாங்க, ஆமாம்மா எனக்கு இது முன்னாடியே தெரியும், இருந்தாலும் வந்து நம்மளாம் வந்து சொல்லக்கூடாது, நீயா வாங்கினேல எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குமா, இந்த குடும்பத்தோட மானம் போயிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நீ போய் வந்து இந்த கேஸை வந்து முடிச்சு விட்டு வந்திருக்க பற்றியா, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு ராமச்சந்திரன் வந்து போகிற மாதிரி காட்டுறாங்க. அந்த நேரத்தில் மாறனை வந்து வராங்க. மாறனை வந்து நம்ம வள்ளி வந்து கட்டி பிடிச்சிக்கிட்டு, டேய் மாறா எனக்கு இப்போ தான் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, நீ ஜெயிலுக்குள்ளே போக மாட்டேன், இங்கே தான் இருக்க போகிற, சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வீராவையும் நம்ம மாறனையும் கட்டி பிடிக்கிறாங்க வள்ளி. அங்கிட்டு பார்த்தா ராகவனுக்கு அதை விட பயங்கரமான சந்தோஷம். எப்படியோ வந்து நம்ம தப்பிச்சிட்டோம், இல்லைன்னா நம்மளை தூக்கி உள்ளே ஓட்டிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. கண்மணி ரொம்ப சந்தோஷமாக இருக்குது கண்மணி, நீ இப்படி பண்ணுவேன்னு சொல்லிட்டு நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சரி சார் நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து வக்கீல் வந்து கிளம்பி போயிடுறாங்க. அடுத்த சீனில் பார்த்துக்கிட்டோம்னா கண்மணிக்கு வந்து பயங்கரமான யோசனையாக இருக்குது. என்னடா இது, யாரா இந்த இது வாங்கினது, நம்ம வாங்கலை, நம்ம பேரை சொல்லி யார் வாங்கியிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. சரி அந்த போலீஸ் ஆஃபீஸரை போய் மீட் பண்ணுவோன்னு சொல்லிட்டு அந்த போலீஸ் ஆஃபீஸரை போய் மீட் பண்ணுறாங்க. அவர் வந்து திட்ட ஆரம்பிச்சிடுறாரு. என்ன மேடம், என்னோட ஒய்ஃப் சொன்னாங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்காக இந்த கேஸில் வந்து நான் எடுத்து இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கேன், கடைசியில் நீங்களே போய் வந்து ஸ்டே ஆர்டர் வாங்கியிருக்கீங்க, கேஸெல்லாம் நிற்காது மேடம், ஆல்ரெடி வந்து எல்லாமே ஃபேவராக இருக்குது அவங்களுக்கு, இப்போ நீங்கள் வேறு ஸ்டே ஆர்டர் வாங்கிட்டீங்க, இன்னும் ஒன்றுமே பண்ண முடியாது, இந்த கேஸை நடத்தவே முடியாது, அவ்வளோதான் மூடிட்டு போக வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ்கார் வந்து டென்ஷனாக பேசிக்கிட்டு இருக்காரு. சார் என்ன சார் புரியாமல் பேசிக்கிட்டு இருக்கீங்க, அந்த மாறனை வந்து பழி வாங்குற வரைக்கும் நான் ஓய மாட்டேன், அப்படி இருக்கும்போது
நான் எதுக்கு போய் வந்து ஸ்டே ஆர்டர் வாங்க போகிறேன் சார், இதுக்கு பின்னாடி வந்து வேறு யாரோ ஏதோ ஒரு பிளான் போட்டுக்கிட்டு இருக்காங்க சார் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அட போங்க மேடம், எல்லாம் பண்ணிவிட்டு கடைசியில் வந்து வேறு யாரும் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க போங்க அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து கோவப்பட்டு உள்ளே போகிறாரு. சார் சார் இருங்க சார், நான் வாங்கவே இல்லை சார், நீங்கள் வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கள், இந்த ஸ்டே ஆர்டர் வந்து யார் வாங்கினான்னு மட்டும் சொல்லிவிட்டு எனக்கு கண்டுபிடிச்சி கொடுங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே, ஓ அப்படியா சரி நான் கண்டுபிடிச்சி பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து போயிடுறாரு. அடுத்து வந்து கண்மணி வந்து ரூமுக்குள்ளே இருக்காங்க, ஒரே கடுப்பில் இருக்காங்க, என்னடா இப்படி ஆயிடுச்சே கேஸ் முடிய போதேன்னு சொல்லிட்டு கடுப்பில் இருக்காங்க. அந்த இடத்துக்கு வந்து வீரா வந்து வராங்க. என்ன கண்மணி இவ்வளோ பெரிய காரியத்தை பண்ணிவிட்டு அமைதியாக இருக்கியே, இன்னும் வீட்டு பொறுப்பே வாங்கிட்டு தான் வரப்போகுது, சாவி கொத்தெல்லாம் வாங்கிட்டு தான் வரப்போகுது, வீடே உன்னை தலையில் தூக்கி வச்சு தாங்க போகுது அப்படி இப்படி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஏய் அப்படின்னா கேஸை நீ தான் வந்து ஸ்டேட்டர் வாங்கினியா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறேன். பரவாயில்லையே கண்மணி இவ்வளோ சீக்கிரம் கண்டுபிடிச்சே, நான் தான் வாங்கினேன் உன் கையெழுத்தை போட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஏய் என் கையெழுத்தை போட்டு எதுக்கு நீ இப்படிலாம் பண்ணிக்கிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, ஏய் நீ காசை கொடுத்து ஐவின்ஸ் ரெடி பண்ணும்போது நான் வந்து இது பண்ண மாட்டேனா, கெட்டவங்களுக்கு கெட்டது தான் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு வீரா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஏய் நான் உன் அக்காடி அப்படின்னு சொல்லிட்டு கண்மணி சொன்னவொடனே, எப்போ பார்த்தாலும் இதே டைலாக்கே சொல்லிக்கிட்டு இருக்காத, நீ எப்படி எல்லாம் பண்ணுவியோ அது எல்லாமே எனக்கு தெரியும், உன்னை பார்த்தா நான் வளர்ந்தவன் நான், சரியா ரொம்ப டென்ஷன் ஆகாத, இரு உனக்கு போய் டீ கொண்டு வரேன், சரி கூல்ட்ரிங்க்ஸ் போட்டு வரட்டா அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். கண்மணிக்கு வந்து ரொம்ப டென்ஷன் ஆகிடுது. ஏய் அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாங்க. அதுக்கு மேலே ஒரு படி மேலே சவுண்டாக வந்து வீரா வந்து கையை முறுக்கிக்கிட்டு ஏய் அப்படின்னு சொல்கிற மாதிரி காட்டுறாங்க. அதோட பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த எபிசோடு வந்து முடிச்சிடுறாங்க.